உங்கள பார்த்தாலே சில பேருக்கு ரொம்ப இளக்காரமா தோணுதா? இத கேட்கும்போது உங்க நெஞ்சு லேசா இருக்குதா? ராத்திரி 3 மணிக்கு தூக்கம் வராம கூரைய பார்த்துட்டு ஏன்டா இப்படி நடக்குதுன்னு உங்க ரத்தம் கொதிக்குதா? முகம் அவமானத்துல சிவக்குதா? அது உண்மை. உங்களை தொடுற அறிகுறி. ஒரு கசப்பான உண்மை சொல்றேன். இதுக்கு காரணம் உங்க அறிவு இல்ல, உங்க திறமை இல்ல, உங்க உடம்பு பேசுற மொழி. நீங்க வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க உடம்பு ஒரு ஆபத்தான செய்தியை அனுப்பிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நான் சொல்ல போற உங்க உடம்புல இருக்கிற 5 ரகசியங்களை கேட்டா நீங்க வாய் திறக்காமலேயே 4 பேர் இருக்கிற இடத்துல ஒவ்வொருத்தனையும் உங்க கைக்குள்ள கொண்டு வரலாம். உங்களை அவமானப்படுத்தினவன் உங்க முன்னாடி நிக்கவே பயப்படுவான். ஆனா ஒரு எச்சரிக்கை, 5வது இடத்துல நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ஆபத்தானது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆயுதம். அது இல்லாம மேல நான் சொல்ற 4 விஷயங்களும் வெறும் வித்தையா போயிரும். அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட விடாம முழுசா பாருங்க. என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, இது லைஃப் டெய்லி வின். யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க. ஒரு சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மனிதனின் உண்மையான பலம் அவன் தோள்பட்டையில தெரியும், அவன் வார்த்தையில இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுதான் முதல் ஆயுதம். 2 பேர் பேசும்போது யாருகிட்ட கெத்து இருக்குன்னு முதல்ல தெரிகிற இடம் வார்த்தை இல்ல, கண்கள் தான். யார நேரா பாக்குறாங்க, யாரு முதல்ல கண்ணை திருப்புறாங்கன்னு கவனிங்க. முதல்ல கண்ணை திருப்பிட்டுறவன் தான் நான் உனக்கு அடிமை அப்படிங்கிற செய்தியை கொடுக்கறான். இது விலங்குகள் உலகத்திலையும் இதேதான். ஒரு நாய் பலமான நாய்க்கு முன்னாடி கண்ணை தாழ்த்தும். நம்மள மாதிரி நல்லவங்களை இந்த உலகம் எப்படி நடத்துதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தினமும் இந்த தப்ப பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க பண்ற தப்பும் இதுதான். யாராவது உங்களை நேரா பார்த்து எதிர்க்கும்போது நீங்க கண்ணை திருப்புறீங்க, இல்லனா அசட்டு சிரிப்பு சிரிக்கிறீங்க. இது நீ பெரிய ஆளு, நான் இல்ல அப்படிங்கிற அடிமை சாசனம். ஒவ்வொரு தடவையும் இப்படி செய்யும்போது நீங்க உங்களையே வித்துட்டு இருக்கீங்க. சரியான வழி இதுதான். யாராவது உங்களை சீண்டினா சரியா 3 நொடி அவங்க கண்ணை நேரா பாருங்க. முக்கியமா இந்த 3 விஷயம்: சிரிக்கவே கூடாது, தலையை ஆட்டக்கூடாது, பதறிப்போய் எந்த பதிலும் சொல்லக்கூடாது. வெறும் 3 நொடி கல் மாதிரி நேரா பாருங்க. அப்புறம் மெதுவா ரொம்ப தாழ்வான குரல்ல சரி நான் தொடர்ந்து சொல்றேன்னு சொல்லிட்டு உங்க பேச்ச தொடருங்க. கண்ணாடி மாதிரி இருங்க. நீங்க தெளிவா இருங்க. அவன் தன்னோட சொந்த பயத்தை பார்த்து பயப்படட்டும். இது செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அவனோட மூளையில ஒரு குழப்பம் வரும். ஏன்னா அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? நீங்க பதறுவீங்க, காரணம் சொல்லி சமாளிப்பீங்கன்னு. நீங்க சலனப்படாம இருக்கும்போது அவனுக்கு புரியாது, இவன் ஏன் பயப்படல, இவன் ஏன் பதறல, எங்க அதிகாரம் இவன் கிட்ட வேலை செய்யலையா அப்படின்னு. அந்த குழப்பத்துல அவன் திமிரு சுக்குநூறா உடையும். 2 வாரத்துல அதே ஆள் உங்ககிட்ட பேசும்போது அவன் பேச்சு மாறும். இது மரியாதை இல்ல, உங்களை பார்த்தா அவனுக்குள்ள வந்த புது பயம். அவன் மூளை உங்களை பார்த்து பயப்பட பழகிடும். ஆனா கொஞ்சம் நில்லுங்க, இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அடுத்தது கேட்டா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பகவத்கீதையில ஒரு அருமையான வரி இருக்கு: அமைதியான மனிதனை உலகம் குறைத்து மதிப்பிடும், ஆனால் அவன் வாய் திறக்கும்போது உலகமே அமைதியாகும் அப்படின்னு. இதுதான் 2வது ஆயுதம். இங்க ஒரு அதிகார விளையாட்டை புரிஞ்சுக்குங்க. 4 பேர் நடுவுல அதிகமா பேசுறவன் பெரிய ஆளு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய். உண்மை என்னன்னா, அதிகமா பேசுறவன் மத்தவங்க தன்னை பாராட்டணும்னு பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கான். குறைவா பேசுறவன் தான் எப்பவும் ராஜாவா இருப்பான். ஒரு நிரப்பப்பட்ட துப்பாக்கி சத்தம் போடாது, காலி டப்பா தான் வெத்து சத்தம் போடும். சமுத்திரத்தோட அலைகள் சத்தம் போடும், ஆனா ஆழம் எப்பவும் அமைதியா இருக்கும். செல்வமோட கதை சொல்றேன். மதுரையில ஒரு டீ கடையில 4 பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் அரசியலை பத்தி கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. செல்வம் மட்டும் அமைதியா டீ குடிச்சிட்டு இருக்கான். ஒரு வார்த்தை பேசல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கூட்டத்துல ஒருத்தன், முருகன், வேணும்னே சீன்றான். என்னடா செல்வம், நீ ஒன்னும் சொல்லலையே, உனக்கு ஒரு அறிவும் இல்லையா அப்படின்னு. இது ஒரு வலை, உங்ககிட்ட இருந்து கோபத்தை வாங்குற வலை. செல்வம் என்ன பண்ணா, டீ கப்பை மெதுவா மேஜையில வச்சுட்டு ஒரு 3 நொடி அமைதியா முருகனை நேரா பார்த்து, சொல்ல வேண்டியது வரும்போது சொல்றேன் அப்படின்னு ஒரே ஒரு வரி சொல்றான். குரல் கொஞ்சமும் உயராம, முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லாம. அந்த டீ கடையில அப்படியே நிசப்தம் விழுந்துடுச்சு. அதுதான் கேத்து. நீங்க பண்ற தப்பு என்னன்னா, யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா உடனே பதறி போய் பதில் சொல்றது, யாராவது வம்பிழுத்தா உடனே கோபப்படுறது. நீங்க துள்ளுற வேகத்தை வச்சே நீங்க எவ்வளவு பலவீனமான ஆளு அப்படிங்கறத அவன் கணிச்சிடுவான். நீங்க ஒரு சாவி கொடுத்தா ஆடுற பொம்மை கிடையாது. சரியான வழி: யாராவது உங்களை சீண்டினா உடனே பதில் சொல்லாதீங்க. 3 நொடி அமைதியா இருங்க. அந்த 3 நொடியில ஒரு மேஜிக் நடக்கும். அவன் ரொம்ப நெளிவான், அவன் கண்கள் அலையும். அப்போ நீங்க மெதுவா, ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்துங்க. அவனோட பேச்சை நீங்க ஒரு பொருட்டாகவே மதிக்கலன்னு அவனுக்கு புரியும். அவன் மூளையில என்ன நடக்கும்? பதறிடுவான்.
ஏன்னா அமைதியை எப்படி சமாளிக்கிறதுன்னு 99% ஆளுங்களுக்கு தெரியாது. அவன் உங்களை அசிங்கப்படுத்திட்டு உங்க வலிய பார்க்க ஆசைப்படுறான். நீங்க பதறாம இருக்கும்போது அவனோட செருப்பால அவனையே அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு வரும். அடுத்த முறை உங்களை சீண்ட அவன் மூளை 1000 முறை யோசிக்கும். எச்சரிக்கை, இந்த வீடியோவை பாதியில நிறுத்திட்டு போறவங்க கடைசி வரைக்கும் அந்த அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்து சாகணும். இங்க நிறுத்தினா நீங்க பாதி ஆயுதத்தோட போர்க்களத்துக்கு போற மாதிரி அடி வாங்க போறது நீங்க தான். சாணக்கியர் சொல்றாரு, சிங்கம் உட்கார்ந்த இடத்திலேயே ஆட்சி செய்யும், நாய் ஓடி ஓடி தன் எல்லையை காக்கும் அப்படின்னு. இது 3வது ஆயுதம். இது நீங்க நிக்கிற விதத்தை பத்தி, ஒரு கூட்டத்துல நீங்க எவ்வளவு கம்பீரமா இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி. இப்போ உங்க வாழ்க்கைய பாருங்க. சின்ன வயசுல இருந்தே பள்ளிக்கூடத்துல நமக்கு ஒரு தவறான பழக்கத்தை கத்து கொடுத்துட்டாங்க. நல்ல பையனாரு, யாருக்கும் இடைஞ்சலா இருக்காதே, அடக்கமாயிரு அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு உங்களை எல்லார் காலடியிலையும் மிதிப்படுற ஒரு ஆளா மாத்திடுச்சு. அடுத்த தடவை ஒரு கல்யாண மண்டபத்துக்கோ ஒரு விசேஷத்துக்கோ போங்க. யாரு அதிகாரத்துல இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க ஒரே இடத்துல கம்பீரமா உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாரும் அவங்க கிட்ட தேடி வருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லாரையும் தேடி போய் வணக்கம் சொல்றோம். எல்லாரையும் பார்த்து பல்ல காட்டுறோம். ஒரு நாய் வாலை ஆட்டிட்டு எல்லாரையும் போய் நக்குற மாதிரி. கசப்பா இருக்கு, ஆனா இதுதான் உண்மை. ரோட்டுல சும்மா கிடைக்கிற தண்ணிய யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா பாட்டில அடைச்சு காசுக்கு வித்தா வாங்குவாங்க. நீங்க கூப்பிட்டா ஓடி வர ஆளுன்னு உங்களையே நீங்க மலிவாக்கிட்டீங்க. ராஜன் கதை சொல்றேன். திருச்சியில ஒரு கல்யாண மண்டபம். ராஜன் மாமா பெரிய வசதியான ஆள். எல்லார் முன்னாடியும் ராஜனை கூப்பிட்டு, என்னடா ராஜன், உனக்கு கூட படிச்சவன் எல்லாம் கார் வாங்கிட்டான், நீ இன்னும் அந்த ஓட்டை வண்டியில தான் சுத்துறியா அப்படின்னு கேக்குறாரு. சுத்தி 15 பேர் நிக்கிறாங்க. சிலர் நக்கலா சிரிக்கிறாங்க. இது 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறது. ராஜனுக்கு நெஞ்சு இறுகுது, மோகம் சூடாகுது. நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அசடா சிரிச்சுட்டு, இல்ல மாமா சீக்கிரம் வாங்கிடுவேன் அப்படின்னு காரணம் சொல்லுவீங்க. இது அடிமை சாசனம். சரியான வழி, நீங்க அந்த இடத்துல கொஞ்சமும் அசையாம நில்லுங்க. உங்க உடம்ப கொஞ்சம் பின்னாடி சாய்த்து கம்பீரமா நில்லுங்க. கைகளை கட்டாம பக்கவாட்டுல இயல்பா வச்சுக்குங்க. அவர் கண்ணை நேரா பார்த்து ரொம்ப அமைதியான குரல்ல, அது என் தனிப்பட்ட விஷயம் மாமா அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். சிரிக்காதீங்க, வேற எந்த விளக்கமும் கொடுக்காதீங்க. அங்கேயே கம்பீரமா நில்லுங்க. ஓடி போகாதீங்க. அந்த மாமாவோட மூளையில என்ன நடக்கும்? அவர் உங்களை வச்சு ஒரு கோமாளி ஆக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா நீங்க சிரிப்பை பிடுங்கிட்டீங்க. அந்த மண்டபத்துல இருக்கிற 15 பேருக்கும் ஒரு செய்தி போயிடும், இவன்கிட்ட இனிமே வாலாட்ட முடியாது அப்படின்னு. அந்த மாமாவோட முகத்துல ஒரு பயம் தோணி மறையும். அதுதான் உங்க வெற்றி. இங்க நீங்க சிங்கமா இல்லைன்னா யாராவது உங்களை ஆடா வெட்டி பிரியாணி போட்டுடுவாங்க. ஆனா இது ஒண்ணும் இல்ல. அடுத்தது கேட்டா உங்க உடம்பே நடுங்கும். பகவத்கீதையில ஒரு வரி இருக்கு, ஒரு மனிதனின் நடை அவனுடைய ஆத்மாவின் திசையை காட்டும். 4வது ஆயுதம் அரசன் நடை. 4 பேர் இருக்கிற இடத்துக்கு நீங்க எப்படி நுழையிறீங்கன்னு கவனிங்க. வேகமா நுழைஞ்சு தலை குனிஞ்சு யாரையும் தொந்தரவு பண்ணிட கூடாதுன்னு ஓரமா போய் உட்காருவீங்க. காட்டுல நேரா இருக்கிற மரம் தான் முதல்ல வெட்டப்படும்னு சாணக்கியர் சொல்லுவாரு. நீங்க உங்களை அவ்வளோ நல்லவனா காட்டிக்க நினைக்கிறீங்க. ஆனா அரசன் சபைக்கு வரும்போது சபை அரசனுக்கு வழிவிடும். சேவகன் தான் யாருக்கும் தெரியாம உள்ள நுழைவான். செந்தில் சேலத்துல ஒரு புது கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான். முதல் நாள் கூட்டத்துக்குள்ள அவசரமா போய் கடைசி இடத்துல உட்கார்ந்தான். யாருமே அவனை மதிக்கல. 1 மாசம் கழிச்சு இந்த அரசன் நடைய கத்துக்கிட்டான். அடுத்த கூட்டத்துல கதவை மெதுவா திறந்தான். வாசல்ல ஒரு நொடி அப்படியே நின்னான். கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தான். அப்புறம் ரொம்ப மெதுவா நிதானமா தோள் பட்டைய நேராக்கி நடந்து போய் நடுவுல இருந்த இடத்துல உட்கார்ந்தான். அவ்வளவுதான். அங்க இருந்த 12 பேரும் அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க. சரியான வழி இதுதான். எந்த இடத்துக்கு போனாலும் அவசரப்படாதீங்க. வாசல் ஒரு நொடி பொறுமையா நில்லுங்க. நிதானமா நடங்க. நடக்கும்போது உங்க காலடி மெதுவா இருக்கணும். போன் பார்க்காதீங்க. உங்க நடை சொல்லணும், இந்த இடமே எனக்கு சொந்தம் அப்படின்னு. ஒரு வாரத்துல நீங்க நடக்கும்போது ஆளுங்க தன்னிச்சையா வழி விடுறத நீங்களே பார்ப்பீங்க. வேகமா ஓடுறவனை மூளை ஒரு பொருட்டாவே மதிக்காது. மெதுவா நடக்கிறவனை பெரிய ஆளா ஏத்துக்கும். கொஞ்சம் பொறுங்க. 5வது இடத்துல நான் சொல்ல போற விஷயம் இத்தனை நாளா நீங்க நம்பிட்டு இருந்ததையே தலைகீழா மாத்திரும். இந்த முழு வீடியோவோட மிகவும் ஆபத்தான ஆயுதம் இதுதான். அந்த கண்ணுக்கு தெரியாத ஆயுதத்தை பத்தி ஆரம்பத்துல சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இது இல்லாம மேல சொன்ன 4ம் வெறும் நடிப்பு தான். சாணக்கியர் சொல்றாரு, உண்மையான அரசன் கிரீடம் இல்லாமலே அரசனாக தெரிவான். இதுக்கு பேரு கண்ணுக்கு தெரியாத கிரீடம். இது உங்க தோரணை இல்ல, இது உங்க மன உறுதி. உணர்ச்சிகளை அடக்கி சலனப்படாம இருக்கிறது. இந்த உலகத்துல யாரு ரொம்ப பலசாலி தெரியுமா? எதுக்குமே பதறாதவன். யாரு ரொம்ப பலவீனமானவன் தெரியுமா?
எல்லாத்துக்கும் துள்ளி குதிக்கிறவன். நீங்க ஒரு அவமானத்துக்கு பதறி போய் பதில் சொல்லும்போது நான் அடிமைன்னு ஒரு ஓட்டு போடுறீங்க. நீங்க அமைதியா கடந்து போகும்போது நான் ராஜான்னு ஒரு ஓட்டு போடுறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, இது நெருப்பு. சாணக்கியனும் கிருஷ்ணரும் சொன்ன ராஜதந்திரங்களை உங்க கைக்கு கொடுத்திருக்கேன். ஆனா ஒரு கசப்பான உண்மை, இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே தூங்க போனீங்கன்னா நாளைக்கும் அதே ஆளுங்க உங்களை நாயாதான் நடத்துவாங்க. எந்த மாற்றமும் வராது. இந்த வாரம் நான் சொன்ன இந்த 5 விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கையில எடுங்க. நான் 3 நொடி பொறுமையா இருந்துதான் பேசுவேன் அப்படிங்கிற முடிவையாவது எடுங்க. அதை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்க நடை மாறும், உங்க பார்வை மாறும். உங்களை பார்க்கிற ஆளுங்களோட கண்களில ஒரு பயம் வர்றத நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ பார்த்து இனிமே என் மரியாதை என் கையிலன்னு புரிஞ்சவங்க கமெண்ட்ல நான் ராஜாவா வாழ்வேன்னு பதிவு பண்ணுங்க. எத்தனை சிங்கங்கள் இங்க இருக்குன்னு நானும் பார்க்கிறேன். யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க.